அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிபி வாட்ஸ்அப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஜிபி வாட்ஸ்அப்போட அஃபீஷியல் வெப்சைட்னா ஃபவுடு மோட்ஸ்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். பட் ஒரு சில மொபைலுக்கும் ஒரு சில மாடலுக்கு மட்டும் இந்த ஃபவுடு மோட்ஸ்லேருந்து ஜிபி வாட்ஸ்அப் சப்போர்ட் ஆகலை, ஆப் நாட் இன்ஸ்டால்னு வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி சப்போர்ட் ஆகாதவங்க மட்டும் இந்த ஜிபி வாட்ஸ்அப் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜிபி வாட்ஸ்அப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஜிபி வாட்ஸ்அப் டவுன்லோட் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மூணாவதாக பார்த்தீங்கன்னா gp+.org இருக்கும். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்லேயே வரும், செகண்ட் ஃபோர்த்து தேட ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி வரலாம். ஸோ இந்த வெப்சைட்டு பார்த்துக்கோங்க, gp+.org இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வர ஜிபி வாட்ஸ்அப் உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட்டாக வாய்ப்பு இருக்குது. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் ஏபிகேன்னு இருக்குது. அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா விளம்பரம். இதை நீங்கள் பேக்கில் போகக்கூடாது, க்ளோஸ் தான் பண்ணணும். அப்படி க்ளோஸ் பண்ணோடனே டவுன்லோட் பண்ணுற பேஜ் வந்தாலும் வரும். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஜிபி வாட்ஸ்அப் ஏபிகே டவுன்லோடு வெர்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறத ஒரு கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணல, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸாக தான் டவுன்லோட் பண்ணுறோம். அதனால் டவுன்லோடு எனிவேன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா டவுன்லோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சைஸ் 57 MB இருக்குது. இது டவுன்லோட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் அல்லது 5 செகண்ட் மட்டும்தான் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜிபி வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் நிறையா வீடியோ இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் ஃபவுடு மோட்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணுற ஜிபி வாட்ஸ்அப் தான் அஃபீஷியல் ஜிபி வாட்ஸ்அப். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் நிறையா வீடியோ இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கும் இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஜிபி வாட்ஸ்அப் டவுன்லோட் ஆன உடனே எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மேக்ஸிமம் ஜிபி வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஒரு சில மாடலுக்கு சப்போர்ட் ஆகாது. ரெட்மி, ரியல்மி இந்த மாதிரி மொபைலில் குறிப்பிட்ட ஒரு சில மாடலுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது. மற்ற எல்லா மொபைலுக்குமே ஜிபி வாட்ஸ்அப் எல்லாமே சப்போர்ட் ஆகும். இப்படி சப்போர்ட் ஆகாதவங்க இந்த மாதிரி மெத்தடு ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா இப்போ டவுன்லோடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே கொடுத்தும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே மேலே ஓப்பன் இருக்குது, அது கொடுத்தும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ரைட் சைடில் 3 டாட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த ஜிபி வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும், இன்ஸ்டால் ஆகிற பேஜ். ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு வருது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைலில் இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.